ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வார்டு கவுன்சிலர்களின் மாத சம்பளம் எவ்வளவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுடன் நேரடி தொடர்பில் செயல்படும் முக்கிய நிர்வாக கட்டமைப்பாக உள்ளன. குறிப்பாக வார்டு கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் எழும் தினசரி பிரச்சனைகள் முதல் அடிப்படை வசதிகள் வரை கவனித்து நடவடிக்கை எடுக்கின்றனர். தெருவிளக்கு, குப்பை அகற்றல், குடிநீர், சாலை பழுது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு மக்கள் முதலில் அணுகும் நபர் கவுன்சிலர் தான். எம்எல்ஏ, எம்பி ஆகியோரை காட்டிலும் எளிதாக அணுகக்கூடிய பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2023ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை கவுன்சிலர்களுக்கு மாத சம்பளம் என்றே இல்லை என்பது பலருக்கும் ஆச்சரியமான தகவலாகும். மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க ரூபாய் 800 மற்றும் மண்டல அளவிலான கூட்டத்திற்கு ரூபாய் 50 வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் ரூபாய் 850 மட்டுமே கிடைத்தது. இது கவுன்சிலர்கள் தங்கள் சொந்த செலவில் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது. நீண்டகால கோரிக்கைக்கு பின் தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டில் முக்கிய தீர்மானம் எடுத்தது. அதன்படி மாநகராட்சி, நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள், துணைத் தலைவர்களுக்கு மாத ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டது. மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. நகராட்சி கவுன்சிலர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படுகிறது. நகராட்சி தலைவர்களுக்கு ரூபாய் 15,000 மற்றும் துணைத் தலைவர்களுக்கு ரூபாய் 10,000 நிர்ணயம் செய்யப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ரூபாய் 10,000 மற்றும் துணைத் தலைவர்களுக்கு ரூபாய் 5,000 மாத ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு பிறகு கவுன்சிலர்கள் தங்கள் பணிக்காலம் முழுவதும் மாதாந்திர ஊதியம் பெறுகின்றனர். மக்கள் நலனுக்காக நேரடியாக செயல்படும் அவர்களின் பணியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து போர்டு தலைவர், வார்டு கவுன்சிலர், இவங்கெல்லாம் மாநகர கவுன்சிலர்கள், இன்னொன்று நகராட்சி கவுன்சிலர்கள், இவங்கெல்லாம் மக்கள் நேரடியாக போய் அவங்கள பார்த்து குறைகளை சொல்லி உடனே நிவாரணம் அதை சரி செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவங்கெல்லாம் டைரக்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அவங்களுக்கு கவுன்சிலருக்கு தங்கள் பணிக்காலம் முழுவதும் மாதாந்திர ஊதியம் பெறுகின்றனர். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது 2023லேருந்து அவங்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க மாதம். ஸோ ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.